friends, welcome to our channel. நாம group 4 free test number 27ல உள்ள மேக்ஸ்கான MCQ explanation தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி previous வீடியோல question number 81ல இருந்து 90 வரைக்கும் பார்த்திருப்போம். என்ன டாபிக் அப்படினு கேட்டிங்கனா mensuration 2D வந்து கொடுத்திருந்தோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோல அதோட கண்டினியூஷனா இருக்கக்கூடிய question number 91ல இருந்து 100க்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா இந்த டெஸ்ட்ல என்னென்ன டாபிக் இருந்திருக்கோ அப்படினா 11ஆம் வகுப்பு தமிழ்ல நியூ புக்ல இயல் 1 2க்கான क्वेश्चंस இருந்திருக்கும். பிளஸ் 8ஆம் வகுப்பு பொருளாதாரம் ஃபுல்லாவே இருந்திருக்கும். ஓகேவா? அந்த 80 क्वेश्चंस எல்லாமே அந்த GSல அந்த டாபிக் தான் பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் 20 क्वेश्चन மேக்ஸ்கான क्वेश्चन அது மென்சுரேஷன் 2D. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10 சம்ஸ்க்கு நாம எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வீடியோ போட்டாச்சு. இப்போ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 10 சம்ஸ் தான் பார்க்க போறோம். பொறுமையாகவே போலாம். அதே மாதிரி மென்சுரேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்க ஃபார்முலாவை வேற வழியே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும், மெமரி பண்ணியே ஆகணும். ஷார்ட்கட்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல் டாபிக்ஸ்மே அப்படிதான். ஃபுல்லாவே ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சம்க்கு ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பாக்குறது அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால ஃபார்முலா இருந்துச்சு இல்ல இந்த சம்னா இந்த மெத்தட்ல தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் क्वेश्चन பார்த்த உடனே உங்களால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி போட முடியும். ஓகேவா? சோ இது மென்சுரேஷன் டாபிக் எடுக்கும் போது ஸ்கூல் புக் வைஸாவும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ரிலேட்டடாவும் இருக்கக்கூடிய ஆல் மாடல் சம்ஸும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ்னே ஒரு வீடியோஸ் போட்டுட்டு நம்ம ஃபுல்லா கொண்டு போலாம். இப்போ இந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்க்கலாம் சம்க்கு. ஓகேவா? क्वेश्चन नंबर 91. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन பார்த்த உடனே நீங்க என்ன வந்து இதுல ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க, என்ன மனசுல உங்களுக்கு தோணி இருக்கும்? இப்போ ஒரு டிராக்டர் வண்டியோட சக்கரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப சக்கரம் அப்படின்னாவே அது என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவத்துல இருக்கும். நான் இப்ப போடுற பாருங்க, அழகா இருக்காது, ஆனா ஒரு இதுக்காக போடுறேன். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி ஒரு சக்கரம் இருக்கு. இப்ப இது எந்த வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம வட்டத்துக்கு தான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது क्वेश्चन பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆரம் ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 77 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவு தூரம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேல அந்த தூரம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ அது எத்தனை முறையா வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரி சக்கரம் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வட்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும், இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க கூடாது. இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருந்தாவே நீங்க வட்டத்துக்கான சுற்றளவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ வட்டத்துக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு 2 பை ஆர். இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஆரோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 77 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 77. சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? இப்போ எதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. ஒரு 7 7 11 7 77 அப்படின்னு சொல்லி வந்துருமா? இப்ப மீதம் என்ன இருக்கு? 2 இன்ட்டு 22 இன்ட்டு 11 அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க 2 இன்ட்டு 22 என்னன்னு வரும்? 44 இன்ட்டு 11 அப்படின்னு இருக்கும். 44ஐயும் 11ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு கிடைக்கக்கூட வேல்யூ 484. இது சுற்றளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? 35 முறை சுற்றும் போது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? வேற ஒண்ணுமே இல்ல, ரொம்பவே ஈஸி தான். இந்த சுற்றளவோட அந்த 35 பெருக்கினீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ தான் நம்மளுக்கான ஆன்சர். இப்ப இது ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய வேல்யூ 16,940. இது அப்படியே எழுதக்கூடாது. ஆன்சர்ல எழுதும் போது 16,940 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதணும். இதுதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன்ல பாருங்க எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி 16,940 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது क्वेश्चन நம்பர் 92. 14 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்த
உடனே ஸ்ட்ரெயிட்டா தெரிஞ்சிருச்சு வட்டத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, சுற்றளவும் பரப்பளவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆரம் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஆர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்ட்ரெயிட்டா வர எதுவுமே எந்த ட்விஸ்டுமே இல்ல, நாம இதை வச்சு சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வட்டத்தோட சுற்றளவுனா அதுக்கு என்ன ஃபார்முலா, பரப்பளவுனா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 2πr. ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 14. இப்ப கேன்சல் ஆகுமான்னு பாருங்க, ஆகும். ஒரு 7 7 2 7 14. இப்ப 2 இன்ட்டு 24 2 இன்ட்டு 22 என்னன்னு வரும், 44 வரும். 44 இன்ட்டு 2 என்னன்னு வரும், 88 அப்படின்னு வரும். இது சுற்றளவு. அடுத்தது பரப்பளவு. வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். இதுதான் அதோட ஃபார்முலா. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா வேல்யூவை? என்ன இருக்கு, பையோட வேல்யூனா 22/7, ஆர் ஸ்கொயர்னா எப்படி எழுதுவோம், ஆர் இன்ட்டு ஆர்னு எழுதுவோம். அப்ப இங்க ஆரோட வேல்யூ என்னன்னு இருக்கு, 14 இருக்கு. அப்போ இன்ட்டு 14 இன்ட்டு 14 எழுதிக்குவோமா, எழுதியாச்சு. இப்ப கேன்சல் ஆகுமான்னு பாருங்க, ஆகும். ஒரு 7 7 2 7 14. இப்ப பாருங்க 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14 இருக்கு. அப்ப 22 இன்ட்டு 2னா 44 இன்ட்டு 14. 44 14 பேருக்குனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன, 616. இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ சுற்றளவு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 88, பரப்பளவு 616. அப்போது எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி, 88 சென்டிமீட்டர் அண்ட் 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது கேள்வி 93. 2πr சுற்றளவு உள்ள வட்டத்தின் பரப்பளவும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமம் எனில் சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல பார்த்த உடனே அவங்களே உனக்கு கொடுத்துட்டாங்க, என்னது, வட்டத்தோட சுற்றளவு 2πr அப்படின்னு கொடுத்துட்டு அதோட பரப்பளவும், அதாவது நல்ல கொஸ்டினை பாருங்க, 2πr சுற்றளவு உள்ள வட்டம், வட்டத்தோட சுற்றளவு 2πr, வட்டத்தோட பரப்பளவும் ஒரு சதுரத்தின் பரப்பளவும் சமமா இருக்காமா. ஓகேவா? வட்டத்தோட பரப்பளவும் சதுரத்தோட பரப்பளவும் சமமா இருக்கிறதுங்கிறதா கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த சதுரத்தோட சுற்றளவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேட்டாஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா. வட்டத்தோட சுற்றளவு என்னன்னு கொடுத்திருக்காங்க, ஈக்குவல் டு 2πr. அந்த ஃபார்முலாவை அவங்களே ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டாங்க. வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்னது, சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். நானும் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது வந்துட்டு என்னது, சதுரத்தோட சுற்றளவுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதானே நம்ம கண்டுபிடிக்கணும், சதுரத்தோட சுற்றளவு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, எதுவும் சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவும் அந்த 2πr சுற்றளவு கொண்ட வட்டத்தோட பரப்பளவும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வட்டத்தோட பரப்பளவு, இது சதுரத்தோட பரப்பளவு, இது ரெண்டும் சமமா இருக்கு. அப்போ சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர். இதுதான் அதோட ஃபார்முலா. வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். இது அதோட ஃபார்முலா. சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்னது, ஏவோட வேல்யூ தெரிஞ்சாதான் சுற்றளவுக்கு வந்துட்டு சதுரத்தோட சுற்றளவு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது, 4a. அப்போ இந்த ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏ வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கேயும் ஸ்கொயர்ல இருக்கு, இங்க ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்கொயர் நம்மளுக்கு ஏவா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தா இந்த ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏவா மாறிடுமா. இப்ப எப்படி வரும், ஸ்கொயர் ரூட் ரெண்டு சைடு எடுக்கிற ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இப்போ இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிருச்சு, அதே மாதிரி இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிருச்சு. இப்போ என்ன இருக்கும், ஏ அப்படின்னு இருக்கு ஈக்குவல் டு இந்த ஆர்க்கு மேலதான் ஸ்கொயர் இருந்துச்சு, ஸோ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிருச்சு. பை அப்படிங்கிறது அப்ப ரூட்லேயே தான் இருக்கு, ஆர் இப்படி வந்துருச்சு, ஸ்கொயர் இருந்ததுனால கேன்சல் ஆகிருச்சு.
ஓகேவா? இப்போ இப்படிதான் இருக்கு. அப்ப ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? a ஈக்குவல் டு r இன்டு பை அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ரூட் ஆஃப் பை அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ. ஓகேவா? நம்மளுக்கு ஏவோட வேல்யூ எதுக்கு தேவை? சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவோட வேல்யூ தேவை. இதோட ஃபார்முலா என்ன? 4a அப்படின்னு வச்சாச்சு. 4 ஏவோட வேல்யூ என்ன? r இன்டு ரூட் ஆஃப் பை. ஓகேவா? இப்போ பாருங்க, இதுக்கு மேல இதை ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு எதுவுமே பண்ண முடியாது. 4r ரூட் இன்ட்டு ரூட் ஆஃப் பை, இவ்வளவுதான். இதுக்கு மேல இதை எதையுமே பண்ண முடியாது. நல்ல கொஸ்டின் ஒரு டைம் புரியல அப்படின்னா இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துட்டாங்க, வட்டத்தோட சுற்றளவு 2πr இருந்துச்சு அப்படின்னா அது வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr தான். அப்படி இருக்கக்கூடிய வட்டத்தோட பரப்பளவும் சதுரத்தோட பரப்பளவும் சமமா இருக்கு அப்படின்னா சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம கொடுத்திருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு என்ன பண்ணிருக்கோம்? சதுரத்தோட பரப்பளவும் வட்டத்தோட பரப்பளவும் சமம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம். சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர். வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர். சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 4a. அப்போ நம்மளுக்கு இந்த ஏவோட வேல்யூ வேணும். ஏவோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணும்? இந்த a ஸ்கொயரை a இன்ட்டு ஏவை தானே a ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க. அப்ப இதை நம்ம ஏவா மாத்துறோம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு சைடும் இந்த ஸ்கொயரா இருக்கிறது கேன்சல் ஆயிருமா? இப்ப ரூட் எடுத்திருக்க, இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிருச்சு. அப்ப ஏவா மாறிடும். அதே மாதிரி இந்த பக்கமும் ரூட் எடுக்கும் போது இந்த ரூட்டுக்கும் ஆர் ஸ்கொயர் மேல இருக்க அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிறது. பைக்கு எதுவுமே இல்லாதனால அது ரூட் பையா வந்துருது. இதை வச்சு நம்மளுக்கு ஏவோட வேல்யூ r இன்ட்டு ரூட் பை அப்படின்னு கிடைக்குது. இப்ப சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 4a. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? r இன்ட்டு ரூட் பைன்னு கிடைச்சிருக்கு. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாமே வந்துட்டு நம்பர் இல்லாத வேல்யூவா இருக்கிறதுனால, கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கிறதுனால இதை அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. அப்போ ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆப்ஷன் சி 4r இன்ட்டு ரூட் ஆஃப் பைங்கிறதா இதுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 94. அரைவட்டத்தில் அமையும் கோணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதா. ஆப்ஷன் டி செங்கோணம் தான் இதுக்கான ஆன்சர். கேள்வி 95. 18 சென்டிமீட்டர் அடிப்பாகமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் உடைய முக்கோணத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கோணம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? 18 சென்டிமீட்டர் அடிப்பாகம்னா அப்போ இது 12 சென்டிமீட்டர் உயரம் அப்படின்னா இது 12 சென்டிமீட்டர். இங்க உயரம் வரும். சாரி, இங்க நல்லா உயரம் பாருங்க. இப்போ நம்மளுக்கு முக்கோணம் இருக்கு. இது 18 சென்டிமீட்டர். இது அடிப்பாகம் பிரெத். அடுத்தது இப்படி 90 டிகிரியில இருக்குமா? உயரம் தான் இதுதான் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதோட பரப்பளவு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னவோ அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது? h அப்படிங்கிறது அதோட வேல்யூ 12 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. b அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 18 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு அப்படியே தெரியல அப்படின்னாலும் இங்க பரப்பளவு சுற்றளவு அப்படின்னு டைரக்டா கொஸ்டின்ல இந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூஸ் கொடுத்துட்டு பரப்பளவு சுற்றளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அடிப்பாகம் அப்படின்னா பிரெத், உயரம் அப்படின்னா ஹைட். ஓகேவா? அப்போ h இதை வச்சு அந்த இதுல வந்துட்டு பிரெத்தும் ஹைட்டும் வரக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். முக்கோணம் அப்படின்னாலே 1/2 அப்படிங்கிறது வரும். அப்போ 1/2 இன்ட்டு b இன்ட்டு h இதுதான் ஃபார்முலா. முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/2 இன்ட்டு b இன்ட்டு h. இப்போ வேல்யூஸ் கொடுத்துருக்கிறது எல்லாம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1/2 அப்படியே இருக்கு. b ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சது? 18 அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. h ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க? 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆகும். 2 2 9 2 18 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். இப்போ 9ஐயும் 12ஐயும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 108 அப்படின்னு கிடைக்கும். 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு அப்படிங்கறதுனால. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேள்வி 96. ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு சதுரம் இருக்கு, அதோட ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரிக்குதாமா. அப்படின்னா அதோட பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க நம்ம நல்லா நோட் பண்ணும், எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல, அப்படியே வெறுமனேவே 25% அதிகரிக்குது, அவ்வளவுதான். அதிகரிச்சா பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
ஸோ நாம தான் அசியூம் பண்ணி எடுத்தாகணும். இந்த மாதிரி சதவீதம் அப்படிங்கிறது கேட்டிருந்தாவே இன்க்ரீஸ் ஆகுது குறையுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாவே நம்ம ஆல்ரெடி சதவீதத்திலே வந்து பார்த்திருப்போம். நாமளே அசியூம் பண்ணிக்கணும் அது 100 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அதுல இருந்து ஏறுறதுக்கோ இல்ல குறையறதுக்கோ வந்து நீங்க கொண்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 100% அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமுமே ஓகேவா. கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரிக்குதுன்னா அப்ப 4 பக்கமா சதுரத்தோட 4 sides are equal. அப்போ இது எல்லாமே ஏன்னு எடுத்துக்குவோம். அப்ப இதுதான் பக்கம்னு சொல்றாங்க. சோ நாமளே அசியூம் பண்ணி 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எவ்வளவு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க, 25% அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம், அப்ப 100 + 25 என்னன்னு வரும், 125 அப்படின்னு வரும். இது எல்லாமே இந்த 4 பக்கமே நம்மளுக்கு 125 மாறுது. ஓகேவா. சோ அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்கிறத எழுதியாச்சு. அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, a² தான் சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எழுதியாச்சா. இப்போ நம்மளுக்கு எத்தனை ஸ்கொயர் கிடைச்சிருக்கு, 2 ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அப்போ இதோட வேல்யூ ஏரியா, பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, a = a². இது ஏன் a அப்படின்னா ஏரியாவை தான் தமிழ்ல பரப்பளவுன்னு சொல்றோம். ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா a². அப்போ இங்க a = a² இந்த இதுக்கும் எழுதுங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, இங்க a² a ஓட வேல்யூ 4 பக்கமும் நம்ம என்னவா அசைன் பண்ணி எடுத்திருக்கோம், 100 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப a²னா 2 டைம் a × a எழுதுவோமா. அப்போ 100ன்னு எடுத்துக்கிட்டதுனால 100 × 100 அப்படின்னு எழுதிடுறேன். அதே மாதிரி இந்த சைடு a ஓட வேல்யூ என்னன்னு இருக்கு, 125. அப்ப 125 × 125 அப்படின்னு வரும். இப்ப பாருங்க 100 × 100, இங்க 0 2 0 இருக்கு. அப்ப என்னன்னு வரும், 10,000 அப்படின்னு சொல்லி வருமா. அடுத்தது 125 × 125 பண்ணீங்கன்னா 15,625 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. இப்போ இது நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நாமளேவே வந்து அவங்க 25% அதிகரிக்குதுன்னு சொன்னதுனால அசீம் பண்ணி 100% எடுத்தோம். அப்ப அதுல இருந்து 25% அதிகரிச்சதுன்னா 125% எடுத்துக்கிட்டோம். எவ்வளவு சதவீதம் அதிகரிக்குது அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாதான் எவ்வளவு சதவீதம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்ப இருக்கக்கூடியது இது 25% இதுதான் அதிகரிக்குது. அப்ப இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, 10,000ல 15,625 போயிருச்சுன்னா 5,625 அப்படின்னு வரும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா. ஆனா அவங்க சதவீதத்துல கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது சதவீதத்துல மாத்துறோம். இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்குது, 5,625. இந்த டிவைடட் அப்படியே வச்சுக்கோங்க. சதவீதம்னா × 100 அப்படின்னு போடுவோமா, போட்டாச்சு. இப்ப டிவைடடுக்கு கீழே எதை போடுறது அப்படின்னா, எது அதிகமான, அதாவது எது ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதை தான் போடணும். 10,000 அப்படிங்கறதான் போடணும். ஏன் அப்படின்னா நம்ம 10,000ல இருந்து தானே, அதாவது 100ல இருந்து தானே 125 20% அதிகரிச்சு 125% வந்துச்சு. அப்போ அதுக்கு கிடைச்ச வேல்யூ என்ன, 100 × 100 10,000. அந்த வேல்யூ தான் நீங்க எடுக்கணும். நல்லா நோட் பண்ணும். இந்த இடத்துல நீங்க 15,625 போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க அசைன் பண்ணி எடுத்த வேல்யூ தான் இங்க போடணும். ஓகேவா. அப்ப 100 × 100 10,000 அப்படிங்கறத இங்க போடணும். இப்ப பாருங்க ஏதாச்சும் கேன்சல் ஆகுமா, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா. அப்போ எப்படி இருக்கும், 5,625 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும். இதை நீங்க ஃபுல்லா டிவைட் பண்ணி பாத்துக்கிட்டுலாம் இருக்க தேவையில்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போட்டலாம். இப்ப இங்க எத்தனை 0 இருக்கு, 2 0 இருக்கு. அப்ப 2 0க்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். அப்போ 56.25 இதுதான் ஆன்சர். ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க 100 இருந்துச்சு, 2 0 இருக்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. 56.25 அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் எல்லாமே நல்லா செக் பண்ணும். ஒவ்வொரு டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் தள்ளி வச்சிருப்பாங்க அல்லது பாயிண்ட் இல்லாதவங்களா இருக்கு பாருங்க. சோ நல்லா செக் பண்ணிட்டு வைங்க. 56.25 அப்படிங்கறத ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 97. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா சேம் அதே மாதிரி தான், ஆனா செவ்வகத்துக்கு கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகுது. அங்க அதிகரிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, இங்க மடங்காகுதுன்னு சொல்லியிருக்காங்க, டபுள் ஆகுது. அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எதுவுமே இல்லாத கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும், நாமளே அசைன் பண்ணிக்கணும் 100 அப்படின்னு சொல்லி. செவ்வகம் அப்படின்னா இப்படி இருக்குமா, செவ்வகம் இருக்கு, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என்னது, இது லென்த் இது பிரெத் அப்படிங்கறது தெரியும். ஓகேவா. அப்போ இது 100.
இங்க 50. ஏன் இங்க நான் 50 அப்படின்னு எடுத்துக்கிறேன்? இப்போ பிரெத் வந்து லென்த் கம்பேர் பண்ணும்போது பிரெத் வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால 100 அப்படின்னு அசீம் பண்ணி எடுக்கும் போது இதுல இது பாதி கம்மியா இருக்கும்னு சொல்லி நானே 50 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ லென்த் 100, பிரெத் 50. என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? டபுள் ஆகுது, 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டபுள் ஆகுதுன்னா என்ன? அப்படி இந்த 50ங்கிறது 100ஆ மாறும், இந்த 100ங்கிறது 200ஆ மாறும். இதுதான், வேற எதுவும் கிடையாது. சாரி, இது ரெக்டாங்கிள். ஓகேவா? இந்த மாதிரி மாறிக்கும். இப்போ டபுள் ஆயிருச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகும்? பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அது எத்தனை மடங்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ செவ்வகத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு L × B. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே பழசு ஒரு செவ்வகம் இருக்கு, அது செவ்வகம் 1 நாம அசீம் பண்ணது. டபுள் ஆகுது இல்லையா, அத புது செவ்வகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. பக்கத்துல புதிய செவ்வகம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி இது நம்ம அசீம் பண்ணது. இது இதுல இருந்து டபுள் ஆகுற செவ்வகம். சோ இது செவ்வகம் 1, இது செவ்வகம் 2, இது புதுசா வரக்கூடிய செவ்வகம். ஓகேவா? இப்போ செவ்வகத்தோட ஃபார்முலா என்ன? பரப்பளவுக்கு L × B. ஏன்னா பரப்பளவு தானே எவ்வளவு மடங்கு அதிகமாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பரப்பளவுக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும், L × B. இந்த செவ்வகத்துக்கான பரப்பளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த செவ்வகத்துக்கு லென்த் என்ன? 100, பிரெத் என்ன? 50. அதே மாதிரி இந்த செவ்வகத்துக்கு, புதிய செவ்வகத்துக்கு, அதிகமான செவ்வகம் வந்து எவ்வளோ? லென்த் 200, பிரெத் எவ்வளோ? 100. இப்போ பாருங்க, 100 × 50 எவ்வளோன்னு வரும்? 5000 அப்படின்னு சொல்லி வரும். 3 0 இருக்கும், அப்போ 3 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஈஸ்ட் 200 × 100, 4 0 இருக்கு. அப்போ 1 2 3 4 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஆட் பண்ணியாச்சா? இப்போ எப்படி கேன்சல் ஆகும்னு பாருங்க. இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 5:20 இருக்கு. 1 5 5 4 5 20. ஓகேவா? அப்போ 1:4. இது ஆன்சர் கிடையாது. இப்போ நாம அசீம் பண்ண செவ்வகம் 1 மடங்கு இருக்கு அப்படின்னா, இப்ப புதுசா வந்த செவ்வகம் 4 மடங்கு அதிகரிக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? 4 மடங்கு அதிகரிக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 4 மடங்கு அதிகரிக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆப்ஷன் சி, இதுதான் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 98. ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 2 மடங்கு ஆகும். நீளத்தை 5 சென்டிமீட்டர் குறைத்து அகலத்தை 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது செவ்வகத்தின் பரப்பளவானது 75 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் அதன் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு செவ்வகம் இருக்கு. செவ்வகம்னா ரெக்டாங்கிள். ஓகேவா? நீளமானது அதன் அகலத்தை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது லென்த், இது பிரெத். ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செவ்வகத்தோட நீளமானது, அதாவது நீளம்னா என்ன? லென்த், அதோட அகலத்தை போல பிரெத் 2 மடங்கு. அப்ப லென்த்துக்கு தான் கொடுத்திருக்காங்க, பிரெத்தை கம்பேர் பண்ணி. லென்த் ஈக்குவல் டு 2b. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு b யோட வேல்யூ தெரியாது. அப்ப b யோட வேல்யூ நாமளே என்ன பண்ணிக்கணும்? இதுல 2 மடங்குனா அப்ப b க்கு நாம தான் வேல்யூ கொடுத்தாகணும். b ஈக்குவல் டு x அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? அப்போ b யோட வேல்யூ என்னன்னு எடுத்திருக்கோம்? x ன்னு எடுத்திருக்கோம். சோ அப்ப இங்க l ஈக்குவல் டு 2x. எதனாலன்னு புரியுதா? லென்த்து தான் வந்து பிரெத்தை போல 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு பிரெத்தோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுக்க கிடையாது. அதனால நாமளே தெரியாதனால, இதை அன்னோன் தெரியாதுங்கிறதுனால நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்ப இதுல 2 மடங்குங்கிறதுனால பியோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டதுனால 2x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப பியோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு, எல்லோட வேல்யூ 2x அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. இந்த இதுக்கு நம்ம முடிச்சாச்சு. நீளத்தை 5 சென்டிமீட்டர் குறைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீளம் என்னது? நீளத்துக்கு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? 2x அப்படின்னு எடுத்திருக்கோம். இதை 5 சென்டிமீட்டர் குறைத்து, அப்போ -5. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? அகலத்தை 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது, அகலம் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? 5 x அப்படின்னு எடுத்திருக்கோம். இதை எவ்வளவு அதிகரிக்கிறாங்க? 5 அதிகரிக்கிறாங்க. அப்போ x + 5 அதிகரிக்கிறதுனால பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகேவா? அதிகரிக்கும் போது செவ்வகத்தின் பரப்பளவானது 75 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. அப்படி பண்ணும்போது செவ்வகத்தோட பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்குதாமா? 75 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்குதாமா.
இப்போ எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு இதை பண்ணும்போது தான் இது அதிகரிக்குது. அப்போ 2x² அப்படிங்கிறத போடணும் பிளஸ் 75. இங்க ஏன் நான் 2x² போட்டிருக்கேன்? சம்பந்தமே இல்லாத எதுக்கு இங்க 2x² போட்டிருக்கேன் அப்படின்னா, செவ்வகத்தோட பரப்பளவு தான் வந்துட்டு 75 சென்டிமீட்டர் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? L × B. இதோட ஃபார்முலாவா? Lோட வேல்யூ நம்ம என்னன்னு அங்க ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோம், 2x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். பிரெத்தோட வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், தெரியாதனால B = x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதை தான் நான் அப்படி எழுதியிருக்கேன், 2x × x. இது ரெண்டையும் பெருக்குங்க, 2x × x x² அப்படின்னு வந்துருமா? மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பவர் ஆட் ஆகிரும். சோ அதை தான் நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப சப்ஸ்டியூட் பண்ணதெல்லாம் இப்ப நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் அதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 2x போத் சைடும் மல்டிப்ளை பண்ணுங்க, -5 ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2x × x என்னன்னு வரும்? 2x² அப்படின்னு வரும். அடுத்தது 2x × 5 என்னன்னு வரும்? +10x அப்படின்னு இருக்கும், ஏன்னா பிளஸ்ல இருக்கிறதுனால. அடுத்தது -5 x ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? -5x அப்படின்னு வரும். அடுத்தது -5 +5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -25 அப்படின்னு வரும். அடுத்தது ஈக்குவல் டு அந்த இந்த பக்கம் என்ன இருக்கு? 2x² + 75 அப்படின்னு இருக்கு. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பாருங்க, எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப 2x² + 10x -5x -25 இந்த சைடு இருக்கிறத எல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா கேன்சல் பண்றதுக்காக. அப்போ +2x² -2x² அப்படின்னு மாறிடும், +75 அப்படிங்கிறது -75 அப்படின்னு மாறிடும். ஈக்குவல் டு இந்த பக்கம் எதுவுமே இல்லாதனால 0 அப்படின்னு வந்துடும். இப்ப ஏதாச்சும் கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. கேன்சல் ஆகும். +2x² -2x² கேன்சல் ஆகிருமா? இந்த இடத்துல 10x அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, -5x. இப்போ x டேர்ம் எல்லாத்தையும் பாருங்க, இங்க 10x இருக்கு, இங்க -5x அப்படின்னு இருக்கு. 10xல 5x போயிடுச்சுன்னா என்ன வரும்? 5x அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, இங்க ஒரு -25, இங்க ஒரு -75 இருக்கு. 75 25யும் மைனஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? பிளஸ் பண்ணிக்குவோம். ரெண்டையும் வந்து பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 100ன்னு வரும். ஆனா பெரிய சிம்பிள் எதுவோ அதை தான் இங்க போடுவோம். அப்ப -100 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அவ்வளவுதான், எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு. ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சு. நம்மளுக்கு தேவையானது எக்ஸோட வேல்யூ. அப்போ இந்த 5x இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போனா மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா மாறிடுமா? ஈக்குவல் டு 100 அப்படின்னு வந்துடும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ x ஈக்குவல் டு 100 டிவைடட் பை இந்த பெருக்கல்ல இருக்க 5 இந்த பக்கம் போனுச்சுன்னா டிவைட்ல வந்துடும். 4 5 5 2 5 10 0. அப்ப எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன? அது 20. x ஈக்குவல் டு 20. இப்ப இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்னன்னு தெரியணும், நம்ம எதை வந்து x அப்படின்னு எடுத்தோம்? பிரெத்தோட வேல்யூ தான் x அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அப்ப பிரெத் 20 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கொஸ்டின்ல ஆல்ரெடி என்ன கொடுத்திருந்தாங்க? நீளம் அப்படிங்கறது அகலத்தை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? L ஈக்குவல் டு 2x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இந்த xங்கிறதான் பிரெத். ஓகேவா? இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? L ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 2 இன்ட்டு 20 40. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எனில் அதன் நீளத்தை காண்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. லென்த்தை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப லென்த் என்னது? 40 சென்டிமீட்டர். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி, 40 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 99. செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 20 மீட்டர். அந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. இவங்க எதுவுமே கொடுக்கல. ஒரு வயல் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருப்போம், அதோட வடிவம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செங்கோண முக்கோணம். ஓகே, இதோட அடிப்பக்கம் எவ்வளவு இருக்கு? 25 சென்டிமீட்டர். பிரெத் வந்து 25 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ முக்கோணம்னா இங்க 90 டிகிரில இருக்கும். இது ஒரு வயல். ஓகேவா? 25 சென்டிமீட்டர். உயரம் வந்து 20 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது ஹைட் இந்த பக்கம். ஓகேவா? அந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகுது? ரூபாய் 45 ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம கொடுத்திருக்க டேட்டாஸ் என்ன இருக்கு? L ஈக்குவல் டு 20 மீட்டர் அப்படின்னு தெரியும். பிரெத் ஈக்குவல் டு 25 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்.
அதே மாதிரி என்னது செங்கோண முக்கோணத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பரப்பளவு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க அதுக்கான ஃபார்முலா என்ன. அது மட்டும் இல்லாம முக்கோணத்துக்கு செங்கோண முக்கோணம்னாலே அதுக்கு பரப்பளவு மட்டும் தான் ஃபார்முலா இருக்கு, சுற்றளவுக்கு ஃபார்முலா கிடையாது. சோ ஸ்ட்ரெயிட்டா நீங்க அதை தான் அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு b இன்ட்டு h, இதுதான் ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/2 இன்ட்டு b ஓட வேல்யூ 25, h ஓட வேல்யூ 20. இப்போ 2 2 10 2 20 அப்படின்னு கேன்சல் பண்ணலாமா? அப்போ 25 இன்ட்டு 10 250 அப்படின்னு சொல்லி வரும். இது பரப்பளவுக்கு. ஓகேவா? 250 மீட்டர். ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 ரூபாய் செலவாகுது செப்பனிடுவதற்கு, அதை சரி செய்யறதுக்கு 45 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மீட்டருக்கு அவ்வளோனா 250 மீட்டருக்கு எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா மொத்த செலவு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா 250 இன்ட்டு 45 போட்டு பெருக்கினீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளுக்கு. ஓகேவா? ஆன்சர். அப்ப 250 45 பெருக்கினீங்கன்னா 11,250 ரூபான்னு வரும். இதுதான் மொத்த செலவு ஆகியிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி செங்கோண முக்கோணம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஃபார்முலா தான் இருக்கு, பரப்பளவு மட்டும்தான் அதுக்கான ஃபார்முலா. அது எப்படி கேட்டிருந்தாலும் சரி, 1/2 இன்ட்டு b இன்ட்டு h, அதான் 1/2 தான் நான் ஆஃப்னு சொல்றேன். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அவங்க லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க, அதாவது ஹைட்டு கொடுத்துட்டாங்க, பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. அதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்மளுக்கு வரது 250 மீட்டர்னு வருது. ஆனா உங்க கொஸ்டின்ல ஒரு சதுர மீட்டருக்கே 45 ரூபாய் சரி செய்யறதுக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 250 மீட்டருக்கு கண்டுபிடிச்சாதான் நம்மளால மொத்த செலவு கண்டுபிடிக்க முடியும். அப்ப 250ஓட 45 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ தான் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு மொத்த செலவு எவ்வளவு? ஆப்ஷன் டி 11,250 ரூபாய். அடுத்தது ஃபைனல் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 100. ஒரு சதுரத்தின் மூலை விட்டமானது 4 × √2 மீட்டர் என்றால் சதுரத்தின் பக்க அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? சதுரத்தோட மூலை விட்டம் 4 × √2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாமா? மூலை விட்டம் 4 × √2, அதாவது சதுரத்தோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? √2a, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ மூலை விட்டம்னா d அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஓகேவா? இதோட ஃபார்முலா தான் √2 × a அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? சதுரத்தோட பக்களவு. பக்களவுனா என்ன? a தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப எப்படி? இப்ப புரியல நம்ம சொல்றேன் பாருங்க. இப்படி ஒரு சதுரம் இருக்கு அப்படின்னா இது a, இது a, இது a. இததான் நம்ம வந்து பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த பக்கத்தை தான் ஏவை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெயிட்டா மூலை விட்டத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த மூலை விட்டத்துக்கோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ மூலை விட்டம்னா d அப்படின்னு சொல்லுவோம். d = √2 × aங்கிறதான் ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? d = √2 × a அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. நம்மளுக்கு தேவை வந்துட்டு என்னது? ஏவோட வேல்யூ. சோ ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ a = என்னன்னு வரும்? a = √2. இந்த d வந்துட்டு இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகும்போது என்னன்னு வந்துரும்? மேல வந்துரும். d / √2 அப்படின்னு சொல்லி வந்துரும். ஓகேவா? அப்போ a = d ஓட வேல்யூ என்ன? 4 × √2 அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த கீழே √2 இருக்குமா? √2க்கு √2 கேன்சல் ஆகிரும். அப்ப மீதம் என்னன்னு இருக்கு? 4 அப்படின்னு இருக்கும். 4 மீட்டர். a = ஒரு பக்கத்தோட அளவு என்னது? 4 மீட்டர். திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒரு சதுரத்தோட மூலை விட்டத்தை தான் நம்ம d அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அது வந்துட்டு 4 × √2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ப சதுரத்தோட அளவை, பக்க அளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏவை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நாம என்ன பண்ணோம்? நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரே ஒரு டேட்டா அந்த மூலை விட்டம் தான். அந்த மூலை விட்டத்தை பயன்படுத்தி தான் நம்மளால சதுரத்தோட பக்களவு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாம மூலை விட்டத்துல a அப்படிங்கிற இது வருதா ஃபார்முலால? √2 × a அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நம்மளுக்கு a வேணுங்கிறதுனால என்ன பண்றோம்? ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு d அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். d க்கு 4 × √2 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த √2க்கு கேன்சல் ஆகிறது. ஏவோட வேல்யூ 4 மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராமுக்கான லிங்க்குமே இருக்கும், அதுலயும் நீங்க ஜாயின் ஆகாத இருக்கீங்கன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.